அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் வணக்கம். நம்ம வாட்டுக்கு நம்ம வேலை உண்டு, என் கடவுள், என் உரிமை, என் வழிபாடு அப்படின்னு நம்ம வாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நமக்கு பின்னால ஒரு பெரிய கட்டமைப்பு, வெளிநாட்டிலிருந்து வந்த மதங்கள், அதை பின்பற்றக்கூடிய நம் தேசத்தவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய குழுவா இயங்கி இவங்களுக்கு இந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுத்து, அதாவது அந்தந்த மதங்களின் வழிபாட்டு முறை, அந்த மதங்களின் படி அரசு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர்கள் தெளிவா இருக்காங்க. ஆனா யார் அடிச்சாலும் எவ்வளவு அடிச்சாலும் அழுவாம இருக்கிறான் யாருன்னா நம்ம தான். என்னன்னு கேட்டா, அடிக்கிறப்ப அவன் சொன்னா ரொம்ப நல்ல வேண்டாம், எவ்வளவு அடிச்சாலும் தாங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இந்து மக்கள்கிட்ட இருக்கு. ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, இப்ப ஒரு காணொளி பார்க்க முடிஞ்சது. அந்த இதை ஒரு விட்ட பார்த்துருங்க. பார்த்த பிறகு நான் தொடர்ந்து பேசுறேன். சென்னை வெஸ்லி சர்ச் ராயப்பேட்டாவில் அமைந்துள்ள வெஸ்லி ராயப்பேட்டா திருச்சபையில் நான் மரத்தடியில் நின்று கொண்டு ஒருவரை பார்த்து கொண்டே இருந்தேன். சர்ச்சுக்கு போகின்றவர் கையில் எத்தனை பேர் கையில் வேதாகம் இருக்கிறது என்று. பல பேர் கையில் வேதாகமே இல்லை. எடுத்து படியுங்கள் என்று சொன்னால் ஒரு 4-5 பேர் எடுத்து அதை வாசிப்பார்கள். ஏன் பைபிள் அவள் கையில் இல்லை என்று நான் வினவத் தொடங்கினேன். சிலருக்கு எடுத்து வர பிரியமில்லை, பார்த்து படிக்க பிரியமில்லை. சிலர் பைபிள் இல்லை என்று சொன்னார்கள். இல்லாதவர்கள் ஏன் கொடுக்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டு நான் ஒரு உறுதி எடுத்தேன். தமிழ்நாடு முழுவதும் பைபிள் இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் கையிலே ஒரு வேதாகமத்தை தர வேண்டும் என்று உறுதி எடுத்தேன். பார்த்துட்டீங்களா? அதுல பேசுறவர் யார் தெரியுதுங்களா? இன்னைக்கு முதல்வர் விஜய் தாவேக்க ஆட்சி நடக்குது இல்லையா? அவங்க ஆட்சியில தமிழக சட்டப்பேரவையில சபாநாயகர் அவர் ஏற்கனவே சபையில வந்து அவர் பைபிள் வாசிச்ச போய் யோசிச்சு பார்த்தோம். இப்பதான் அந்த காணொலி கிடைச்சது. அவர் முழுக்க முழுக்க ஊழியம் பண்றது, அதாவது மதத்துக்கு ஆள் சேர்க்கறது, புள்ள பிடிக்கிற கும்பல் மாதிரி அந்த வேலையை அவர் ரொம்ப தெளிவா பார்த்திருக்காரு. அது எவ்வளவு பாருங்க, அவர் மரத்தடியில நிற்பாராம், ஃபாலோ பண்ணுவாரா, கரெக்டு. அது மாதிரி நம்ம ஒரு கந்த சஷ்டி கவசம் கொடுக்க முடியுதா? திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலா இருக்கட்டும், கபாலீஸ்வரர் கோயிலா இருக்கட்டும், எங்கேயுமே நம்மால ஒரு திருவாசகம் முற்றுவதல் கூட செய்யப்படாத அளவுக்கு கோயில் ஊழியர்களை அடிச்சு அனுப்புனாங்க. வழக்குகள்லாம் பதிவாயிருக்கு. திருப்பரங்குன்றம் மலையில கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்காக உயிரையே கொடுத்தாரு ஒரு குடும்பஸ்தன். அதெல்லாம் நம்மளுக்கு அந்த உணர்வுலாம் கிடையாது. ஆனா இவங்க எவ்வளவு தெளிவா செய்யறாங்க பாருங்க. இதுவரைக்கும் ஏற்கனவே இருந்த இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அல்லொலியா அப்படின்னு கத்துனப்போ அப்படியே ரொம்ப பூரிச்சு போயிட்டீங்க மதசார்பற்ற அரசுன்னு, திராவிட மாடல்னு. அதுல வந்து கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. அதை இதை விட அந்த திராவிட மாடலை விட இன்னும் பல மடங்கு உயரியது முழுக்க முழுக்க. ஆமா, நாங்க அப்படித்தான். இந்த இவரு சிவாஜி கணேசன் ஐயா சொல்லுவார்ல, நீங்க அவளை வச்சிருக்கேன்னு ராதா கேரக்டரை பார்த்து சொல்லுவாரு. ஆமா, நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சபாநாயகர், முதல்வர் எல்லாருமே சொல்றாங்க. ஏன் முதல்வர் இதில் எடுக்கிறோம் அப்படின்னா, முதல்வர் தான் சொன்னாரு, நான் வந்து எண்ணிக்கை அடிப்படையில சிறுபான்மையா இருக்கலாம், ஆனா நாங்க சிறுபான்மையினரை பாதுகாக்கும் அரசு. ஏன்னா நீயே ஒரு சிறுபான்மையினர் தான் நீயே சொல்லிக்கிற, அப்புறம் நீ சிறுபான்மையினரை மட்டும் பாதுகாப்பேன்னு அது என்ன அர்த்தம்? புரியல. இது வந்து புரிய வேண்டியது விஜய்க்கோ சபாநாயகருக்கோ இல்ல, இந்த மக்களுக்கு புரியணும். அப்பாவி இந்து மக்களுக்கு புரியணும். ரைட்டு. இப்ப அடுத்து இன்னொரு விஷயம், அதே சபாநாயகர் ஏற்கனவே சொல்லியிருப்பார் பாருங்க, அதையும் கேட்டோம். திடீரென்று இவ்வளவு கட்டு டிராக்ஸ் கொண்டு வருவார்கள். இதை கொண்டு போயிட்டாங்க, எல்லாம் கொண்டு போய் எல்லா பக்கம் கொடுத்துட்டு வாங்க என்று அனுப்பி விடுவார்கள். பள்ளிக்கூட நடந்து கொண்டு இருக்கும், எங்களை அனுப்புவார்கள். நான் ஓடி போய் ரயில்வே ஸ்டேஷன் நின்று கொண்டு ட்ரெயின் வருகிற போது நிறைய பேர் இறங்குவார்கள், நிறைய பேர் ஏறுவார்கள். வேகமாக அந்த டிராக்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டு நான் அதாவது இவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்புவாங்களாம், போவாங்களாம். அந்த பிள்ளைகள்கிட்ட இந்த இது மாதிரி செய்தி, அதாவது கர்த்தரோட செய்தி அறிவிக்கிறது பேம்ப்ளெட் மாதிரி கொடுக்குறாங்கல்ல, அந்த துண்டு சீட்டை இவங்க கொண்டு போய் ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. இது நடந்திருக்கு. இது அவருடைய சொந்த ஸ்டேட்மெண்ட், நானா ஒன்றும் கற்பனையில சொல்லல. என்ன விஷயம்னா, அவர் ஒரு வார்த்தை வரி சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, ஸ்கூல் அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கோம், நாங்க போயிடுவோம். இதுதான் அங்கே பொழப்பு. ஆக இந்த படிப்பறிவோ விஞ்ஞானமோ எதுவும் உங்களுக்கு கவலை இல்லை. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுதுன்னா படிக்க போறாங்களா, வீட்டு வாத்தியார்கிட்ட நல்லபடியாக பேசி டீச்சர்ல கிளாஸ் ரூம்ல தான் இருக்காங்களா, இல்லை வெளியில ஊழியம் பண்ண போறாங்களா அப்படிங்கிறத கண்காணிங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட விடாம புள்ள பிடிக்கிற கும்பல் மாதிரி பிடிச்சிட்டு போய் சர்ச்சில் அடைப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயத்தையும் கேட்போங்க, வந்து விடுவேன். எப்படி இந்த வேதாகமத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டேன்.
அப்புறம் 5000 பைபிள்லாம் வாங்கக்கூடிய அளவு கர்த்தர் வருமானத்தை உயர்த்தினார். நிறைய இடங்கள் தமிழ்நாடு முழுவதும் யார் யார் பைபிள் கேட்டாலும் எந்த மொழியில கேட்டாலும் அதை தர வேண்டும் என்று வைத்திருந்தோம். வந்து ஆ பார்த்தீங்களா இப்போ முதல்ல ஒரு 50 பைபிள் ஆரம்பிச்சிருக்காரு, 500, 5000 அப்படின்னா கர்த்தர் நிறைய வருமானம் கொடுத்துருக்காரு. ஆக இந்த வருமானம் அவருக்கு எங்கிருந்து வந்தது? இந்த வருமானத்துக்கெல்லாம் இவங்கெல்லாம் கணக்கு காட்டினாங்களா? ஊழியம் பண்ணுறது வந்து ஒரு கீரை விற்கிற பாட்டி தெருவில் நுங்கு விற்கிறாங்க, காய்கறி விற்றுட்டு கூழ் வேகாத வெயிலில் இது பண்ணுறாங்க, அதை விட நோகாமல் நோன்பு கும்பிட்றதும்பாங்கள்ல, அதுதான் இந்த ஊழியம் பண்ணுற பிஸ்னஸ். இந்த ஊழியம் பண்ணுற பிஸ்னஸை இனிமேல் சட்டப்பூர்வமாக ஆக்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு என்னமோ எக்கெடு கட்டாவது போங்க, உங்களை நல்லபடியாக காப்பாற்றிக்கிங்க. இல்லாட்டினா இது வரைக்கும் மேற்கு வங்காளத்தில் எப்படி அடி வாங்கினாங்களோ இந்துக்கள், அதே போல் தமிழ்நாட்டிலையும் வாங்குறதுக்கு உண்டு. இது பீதியை கிளப்புறதுக்கான விஷயம் இல்லை. நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே தவறான முன்னுதாரணங்களா இருக்கு. நாம நம்மளை காப்பாற்றிக்கணும். அவங்க விஷயத்துல தெளிவா இருக்காங்க, நாம நம்ம விஷயத்துல தெளிவா இருப்போம். இது நம்மத்தை வந்து பிரயோகம் பண்றது நிச்சயமா இல்லை. அதை வந்து மிக முக்கியமா இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இது வரைக்கும் பொறுமையை கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.